போனீங்கன்னா திமுக ஈஸியாக அடிச்சு விட்டுரும் தெரியுமா? 30 சீட்டு வாங்கிக்கிட்டு இப்போ 20ல் தோத்தீங்கன்னா அது நல்லா இருக்கா? நயினாருக்கு பெருமையாது? கம்மியாக வாங்கிக்கிட்டு அத்தனையிலையும் ஜெயிச்சா அது எப்படி இருக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு? புரியுதா நான் சொல்றது? அதனால ப்ராக்டிக்கலாக இருக்காரு அவரு. 50 60 விட்டதை பார்த்து எழுதுற செய்தி. சரிங்க சார். இபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு டெல்லி பயணம். டெல்லி எப்பப்பா பயணம்? இன்னைக்கு போயிருக்கிறதா செய்தி ஊடகங்கள்லாம் வந்திருக்கு சார். நேற்று 1 மணிக்கு உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டார். டீல் ஃபைனலிஸ்ட் முடிஞ்சிச்சு. சென்னை இன்று மாலை வந்து விடுவார், வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார். 1 மணிக்கு முடிஞ்சிச்சு, ஓவர். இப்படிதான் ஓபிஎஸ்ன்னு சொன்னீங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு. இன்னும் இழுபறியாவே இருக்கு. ஒரு பரியும் இல்லை. நேற்று கூட அவரோட ஆதரவாளர்கள் போய் திமுகவில் சேர்ந்துருக்காங்களே சார். சின்ன சின்ன ஆளுங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்பா, கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். எலெக்ஷன் நேரத்தில் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓபிஎஸ் தாவேகாக்கு போறாருன்னு நான் இப்பதான் நியூஸ் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க. சரிம்மா, இப்போ இது ஒத்துக்கிறீங்களா?